இதுவரை நம்ம 9 கேட்டகரி பார்த்துட்டோம். இது பார்க்க போகிற அடுத்த கேட்டகரி வந்து 10வது கேட்டகரி. 10வது வகை 10வது குரூப்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த 10வது கேட்டகரி இன்ட்ரெஸ்டான கேட்டகரி. ஏன்னா 5 வார்த்தையுமே வேறு வார்த்தைங்க. 5 வார்த்தையுமே வேறு வார்த்தையாக இருக்கும். V1 V2 V3 V4 V5. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி உள்ள இந்த வார்த்தையை தவிர்த்து பார்க்குற அடுத்த 4 வார்த்தையும் நீங்கள் கட்டாயமாக நோக்கணும், அது பார்க்கணும். ஏன்னா 4மே மாறும். முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தைகள் இது இருக்க போது. ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து ப்ளோ. ப்ளோன்னா அடிக்கிறது, காற்று அடிக்கிறது இல்லையா? ப்ளோன்னா அடிக்கிறது. ஐ ப்ளோன்னா நான் அடிக்கிறேன்னு சொல்லலாம், காற்று அடிக்குதுன்னு சொல்லலாம். ப்ளோ அடிக்கிறேன், ப்ளூ அடித்தேன், ப்ளோன் BLOWN பாருங்கள், மாறுது பாருங்கள். ப்ளோன் அடித்து, ப்ளோயிங் BLOWING ப்ளோயிங் அடித்து கொண்டு, ப்ளோஸ் BLOWS ப்ளோஸ் அடிக்கிறான். இப்போ பாருங்கள், அடிக்கிறேன், அடித்தேன், அடித்து, அடித்து கொண்டு, அடிக்கிறான். ப்ளோ, ப்ளூ, ப்ளோன், ப்ளோயிங், ப்ளோஸ். இந்த V1 V2 V3 V4 V5ல இந்த கேட்டகரி 10ல் பர்டிகுலராக இந்த பேட்டர்னை பாருங்கள், இந்த அமைப்பை பாருங்கள். ப்ளோ BLOW, அந்த ஓ வந்து மாறி BLEW மாறுது பாருங்கள், ப்ளூ. அப்புறம் BLOWக்கு அப்புறம் என்ன சேருது பாருங்கள் V3க்கு. V4 V5 எப்பயுமே ஈஸி தான். V1லேருந்து ING சேர்க்குறீங்க, BLOW ING. அப்புறம் BLOWS. இதெல்லாம் என்ன? ஃபஸ்ட்டு வந்து V1 வந்து ப்ரெசன்ட் ஃபார்மு, V2 வந்து பாஸ்ட் ஃபார்மு, V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மு, V4 வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மு, V5 வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட். அப்படின்னா என்னங்க? தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட். ஐக்கு வந்து ப்ளோ சொல்லிட்டேன், விக்கு ப்ளோ. ஹீ ஷீ இட். ஹீ ஷீ இட்டுக்கு என்ன வரும்? ப்ளோஸ் வரும். ஹீ ஷீ இட்டுக்கு என்ன வரும்? ப்ளோஸ். ஐக்கு ப்ளோ வந்தால் ஹீக்கு ப்ளோஸ் வரும். அதே ப்ரெசன்டென்ஸ் தான், அதான் ப்ரெசன்டென்ஸ் தான். தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ ஷீ இட். அதுதான் அகெயின் ப்ளோ, ப்ளூ, ப்ளோன், ப்ளோயிங், ப்ளோஸ். அடிக்கிறேன், அடித்தேன், அடித்து, அடித்து கொண்டு, அடிக்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம இதே கேட்டகரி 10ல் இதே மாதிரி முக்கியமான வார்த்தை அடுத்த வார்த்தைக்கு நம்ம போகலாம். அந்த அடுத்த வார்த்தை வந்து ஃப்ளை, FLY. ஃப்ளைன்னா பறக்கிறதுங்க. ஃப்ளை, ஃப்ளை. இன்னொரு மீனிங் கூட இருக்குது. இருக்கு இல்லைங்களா? கூட ஃப்ளைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நம்ம பேச போகிறது செயல் வார்த்தை. நம்ம பண்ணுறது வேர்பு. இந்த வேர்பு நம்ம பண்ணுறதுனால ஈயை நம்ம விட்டுறோம், ஈயை வந்து ஓட்டி விட்டுறோம். ஈயை ஓட்டி விட்டுட்டு ஃப்ளைங்கிறது பறக்கிறோம். ஈயை ஓட்டி விட்டுட்டு நம்மளே பறக்கிறோங்க. ஃப்ளை பண்ணுறோம் இல்லையா? ஃப்ளைட்டில் பறக்கிறோம் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் ஃப்ளை பண்ணுறதுனா பறக்கிறது. ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளோன், ஃப்ளையிங், ஃப்ளைஸ். இன்னொரு வாட்டி பாருங்கள். நீங்கள் எப்படி ப்ளூவில் பார்த்தீங்க அதே மாதிரி தான். ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளோன், ஃப்ளையிங், ஃப்ளைஸ். பறக்கிறேன், பறந்தேன், பறந்து, பறந்து கொண்டு, பறக்கிறான். பாருங்க, ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளோன், ஃப்ளோயிங், ஃப்ளோ, ஃப்ளைஸ், நாட் ஃப்ளோஸ், ஃப்ளைஸ். ஸோ என்னது? திருப்பி V1 V2 V3 V4 V5 எதுக்காக இது பயன்படுத்துகிறோம்? இந்த ஒரு செயல் வார்த்தையை 5ஆக நீங்கள் பார்க்குறப்ப இந்த 5லேருந்து 1 எடுத்து தான் 20 வாக்கியங்களில் ஒரு வாக்கியங்கள் அமைக்கிறீங்க. எந்த வாக்கியம் 20ல் நீங்கள் அமைச்சாலும் இந்த 5 வார்த்தையிலேருந்து ஒரு வார்த்தை இருந்தே தீரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான காணொலி, நாட் வானொலி, காணொலி. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கட்டாயமாக நீங்கள் இதை பார்க்கணும். இது கேட்டகரி 10ல் 2 வார்த்தை முடிஞ்சிருக்கு. 3வது வார்த்தை அதே மாதிரி சிமிலராக வரப்போகுது. அந்த வார்த்தை என்னென்னா க்ரோ, GROW. க்ரோன்னா வளர்றது. பாருங்கள், க்ரோ இல்லைங்க, க்ரோன்னா காக்கா, க்ரோ. ஆனால் அது க்ரோ இல்லை, இது க்ரோ, GROW. க்ரோன்னா வளர்றது. எல்லா மனிதனுக்கும் வளர்ச்சி தேவை, ரைட்? உடல் அளவில், மனது அளவில், பொருளாதார அளவில் வளர்ச்சி தேவை. அந்த வளர்தான் வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சி. க்ரோ, GROW, க்ரோ. V1. V2 verb 2 வந்து க்ரூ, GREW. V3 வந்து க்ரோன், GROWN. V4 வந்து க்ரோயிங், GROWING. V5 வந்து க்ரோஸ், GROWS. வழக்கமாக நம்ம பார்க்குற முக்கியமான தமிழும் பார்த்தலாமா? அதில் க்ரோ, வளர்கிறேன். க்ரூ, GREW, வளர்ந்தேன். க்ரோன், GROWN. க்ரோன் பார்த்துங்க, GROWN, வளர்ந்து. அப்புறம் க்ரோயிங், GROWING, வளர்ந்து கொண்டு. க்ரோஸ், GROWS, வளர்கிறது. ஸோ வளர்கிறேன், வளர்ந்தேன், வளர்ந்து, வளர்ந்து கொண்டு,
வளர்கிறான். grow, grew, grown, growing, grows. இந்த 3 வார்த்தை பார்த்துட்டோம். நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இது 3மே 5 வார்த்தையுமே வேறு ஸ்பெல்லிங் வேறு வார்த்தை. இதில் 4வது வார்த்தை இந்த கேட்டகரி 10ல் 4வது வார்த்தைக்கு நம்ம போகலாம். இந்த 4வது வார்த்தை என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைங்க, உண்மையிலே தெரிஞ்ச வார்த்தைங்க. அதுதாங்க தெரிஞ்ச வார்த்தை நோ. KNOW. KNOW இது என்னோ நோ கிடையாது, அதேமாரி தான் உச்சரிக்கணும். கேவும் சைலண்ட்டு, டபிள்யூவும் சைலண்ட்டுங்க. கேவும் உச்சரிக்கக்கூடாது, டபிள்யூ உச்சரிக்கக்கூடாது. நோ. KNOW நோ. நோ உங்களுக்கு தெரியும்ல, தெரியும்ல. நோவை நோ பண்ணுவீங்க இல்லையா, அதே நோ தாங்க. KNOW நோங்கிறது V1. அது வேர்ப் ஒன்று. அந்த நோ எப்படியெல்லாம் மாறும்? நோ வந்து நியூ, நோன், நோயிங், நோஸ். எகெயின் நோ தெரியும், நியூ தெரிந்தது, நோன் தெரிந்து, நோயிங் தெரிந்து கொண்டு, நோஸ் தெரிகிறது. பாருங்க, நோ தெரியும், நியூ தெரிந்தது, நோன் தெரிந்து, நோயிங் தெரிந்து கொண்டு, நோஸ் தெரிகிறது. நோ, நியூ, நோன், நோயிங், நோஸ். தெரியும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எனக்கும் தெரியும். கட்டாயமாக இது தெரிஞ்சே ஆகணும். தெரியறது தெரிஞ்சே ஆக வேண்டும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் வேர்டான கேட்டகரி 10ல் 5வது வார்த்தைக்கு போவோம். அந்த 5வது வார்த்தை வந்து ரொம்ப எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட வார்த்தைங்க. குறிப்பாக கிரிக்கெட்லேருந்து எந்த ஒரு பந்து விளையாட்டு, பால் விளையாட்டுக்கும் இது தெரியும். த்ரோ. THROW. அவன் த்ரோ நல்லா இருக்குப்பா, சூப்பரான த்ரோப்பா, நல்ல ஒரு டச்சுப்பா. THROW த்ரோ. த்ரோன்னா எரியறது. அந்த பத்திக்கிட்டு எரியறது இல்லைங்க, பத்திக்கிட்டு எரியறது இல்லை, அந்த எரியறது இல்லை, தூக்கி எரியறது. த்ரோ. THROWனா த்ரோனா எரியறது. த்ரோ எரிகிறேன். த்ரூ. THREW த்ரூ எரிந்தேன். த்ரோன். THROW அப்படியே மாறுது பார்த்துக்கிங்களா. ப்ளூன் மாரி, க்ரூன் மாரி. த்ரோ, த்ரூ, த்ரோன். THROW த்ரோன் அப்படின்னா எரிந்து. அப்புறம் த்ரோயிங் எரிந்து கொண்டு. த்ரோஸ் எஸ் மட்டும் சேர்க்குறீங்க. த்ரோஸ் எரிகிறான். எரிகிறேன், எரிந்தேன், எரிந்து, எரிந்து கொண்டு, எரிகிறான். த்ரோ, த்ரூ, த்ரோன், த்ரோயிங், த்ரோஸ். இப்போ இந்த 5 வார்த்தை முடிஞ்சிச்சு. நம்ம 6வது வார்த்தை பார்க்க போகிறோம். கேட்டகரி 10 வகையில் இதுவும் முக்கியமான வார்த்தை தாங்க. அந்த 6வது வார்த்தை என்னென்னா, எல்லாருக்கும் பிடிச்ச, ரொம்ப குட்டீஸ்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க, நமக்கு கூட பிடிக்கும். இதை பண்ணுறவங்களையும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் இல்லை, ட்ரா. DRAW ட்ரான்னா வரைகிறது, படம் வரைகிறது. DRA ட்ராயரை இழுக்கிறத கூட நீங்கள் சொல்லலாம். ட்ரா பண்ணுங்க அப்படின்னா இழுக்கிறது, பணத்தை ட்ரா பண்ணுங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ ட்ராங்கிறது வரைகிறது, இல்லை பணத்தை எடுக்கிறது, இழுக்கிறது, வெளில வாங்கிக்கிறது இல்லையா. ட்ரா வரைகிறது. ட்ரா, ட்ரூ, ட்ரான், ட்ராயிங், ட்ராஸ். ட்ரா, ட்ரூ, ட்ரான், ட்ராயிங், ட்ராஸ். ட்ரான்னா வரைகிறேன், வரைந்தேன், வரைந்து, வரைந்து கொண்டு, வரைகிறான். ட்ரா, ட்ரூ, ட்ரான், ட்ராயிங், ட்ராஸ். டெஃபினட்டாக இந்த 6வது வார்த்தை நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். கடைசியாக ஒரு வார்த்தை இருக்குது, 7வது வார்த்தை. சின்ன மாற்றத்தோடு இருக்குது, ஆனால் இதே கேட்டகரியிலே நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தை, நிறைய பேருக்கு பிடிச்ச வார்த்தையும் கூட நான் நினைக்கிறேன். அந்த வார்த்தை தான் ஷோ. SHOW ஷோ. ஷோனா காட்டு, எக்ஸிபிட், காட்டு அப்படிங்கிறது. ஷோ. SHOW ஷோனா காட்டு. ஷோ காட்டுகிறேன். ஷோடு. SHOWED மாறுது பாருங்க. SHOWED ஷோடு ஸ்ட்ரைட்டாக மாறி இருக்கு. ஷோடுனா காட்டினேன். அப்புறம் ஷோன். SHOWN அதே மாதிரி 3வது எழுத்து மாறல, 3வது வார்த்தை மாறல. ஷோன். காட்டி, காட்டி, காட்டு. அது முன்னாடி நம்ம சொன்னது வந்து காட்டுகிறேன், காட்டினேன், காட்டி. 4வது வார்த்தை ஷோயிங், SHOWING காட்டிக்கொண்டு. 5வது வார்த்தை ஷோஸ், SHOWS. 4வது 5வது எப்பயுமே ஈஸி, ING சேர்க்கணும், எஸ் சேர்க்கணும், அவ்வளோதான். 5வதுக்கு ஷோஸ்னால் காட்டுகிறான். இப்போ V1, V2, V3, V4, V5ல் முக்கியமாக நம்ம சொல்கிறது ஷோ, ஷோட், ஷோன், ஷோயிங், ஷோஸ் அப்படிங்கிறது. இந்த 5 வார்த்தையில் ஒரு வார்த்தையை தான் ஆங்கில வாக்கிய அமைப்பில் 20ல் 1ல் நீங்கள் போட போகிறோம்.
அதுதான் இதோட முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10 கேட்டகரி இது வரையிலும் பார்த்துருக்கேங்க. எதிலையாவது சின்ன டவுட் எப்பயும் இருந்தாலும் இந்த கேட்டகரியிலையோ இதுக்கு முன்னாடி உள்ள 9 கேட்டகரியில் எதில் இருந்தாலும் நீங்கள் நேராக போங்க, போய் பாருங்கள், திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கட்டாயமாக இது அதிமுக்கியமான ஒரு இலக்கண பாடம். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வாக்கியம் அமைக்கிறதுலையும் வாக்கியத்தை பேசுகிறதுலையும் தவறு இல்லாமல் நீங்கள் பேசலாம், எழுதலாம். அதுக்கு நான் கட்டாயமாக உத்தரவாதம் கொடுக்க முடியும், இந்த 10 வீடியோ நீங்கள் தயார் பண்ணாக்க. ஸோ கட்டாயமாக 10 கேட்டகரி படிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. 10 கேட்டகரி முடித்தது இருக்குது. நம்ம வாங்க 11வது கேட்டகரிக்கு போவோம். நான் சொன்ன மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு வாங்க. கேட்டகரி நம்பர் 11க்கு நம்ம போகலாம்.